10 திருக்குறள் அதன் பொருள். புரையுடைமை பொறுமை. இன்னாசைதாரை ஒருத்தல் அவனான. நன்னயம் செய்து விடல். பொருள். நமக்கு துன்பம் செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையை மறந்துவிடுவதுதான். ஈகை கொடை. நல்லாரே எனினும் கொளல் தீது மேலுலகம். இல்லெனினும் ஈதலே நன்று. பொருள். பிறரிடம் பொருள் பெறுவது நல்ல வழி என்றாலும் அது தீமையானது. மேலுலகம் என்று ஒன்று இல்லாவிட்டாலும் கூட பிறருக்கு கொடுத்து உதவுவதே நல்லது. களவாமை. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். பொருள். களவாடுதல் திருடுதல் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் முதலில் வளர்வது போலத் தோன்றினாலும் முடிவில் முழுமையாக அழிந்துவிடும். அவையஞ்சாமை. பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து. அஞ்சுமவன் கற்ற நூல். பொருள். அவையில் பேச அஞ்சுபவன் கற்ற நூல் போர்க்களத்தில் கையில் வாள் இருந்தும் அதை பயன்படுத்த தெரியாத கோழைக்குச் சமமாகும். செந்நன்றி அறிதல். தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக் கொள்வார் அறிவுடை யார். பொருள். ஒருவர் தினை அளவு மிகச் சிறிய உதவியைச் செய்திருந்தாலும் அதன் பயனை அறிந்த அறிவுடையவர்கள் அதனை பனை அளவு பெரியதாக கருதுவார்கள். பெரியாரை துணைக்கோடல். பல்லார் பகைகொளலின் பத்தடுத்த தீமைத்தே. நல்லார் தொடர்கை விடல். பொருள். நல்லவர்களின் நட்பை கைவிடுவது பல பகைவர்களை தேடிக்கொள்வதை விட 10 மடங்கு அதிக தீமையை தரும். வினைத்திட்பம் மன உறுதி. எண்ணிய எண்ணியாங்கு ஏதுபை எண்ணியார் திண்ணியராக பெறின். பொருள். ஒரு செயலைச் செய்ய எண்ணியவர் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருந்தால் அவர் எண்ணியபடியே வெற்றியை அடைவார். நட்பு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து. அகநக நட்பது நட்பு. பொருள். முகம் மட்டும் மலரும்படி சிரித்து பழகுவது நட்பு அன்று உளமும் மகிழ்ச்சி அடையும்படி அன்புடன் பழகுவதே உண்மையான நட்பாகும். குடிமை. அன்பும் நாணும் அறிவுமேயும் பண்பும். என் குறைவில்லாதார் குடிப்பிறப்பு. பொருள். அன்பு பழிக்கு நாணுதல் அறிவு நற்பண்பு ஆகிய 4 குணங்களும் குறையாமல் இருப்பதே உயர்ந்த குடியில் பிறந்தவர்களுக்கு அடையாளமாகும். நன்றியில் செல்வம். வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் அத்துண்ணான். செத்தான் செய்யக்கிடந்தது இல். பொருள். மிகுந்த செல்வத்தைச் சேர்த்தும் அதனை பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் வாழ்பவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனுக்குச் சமமாவான்.